காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. திருவண்ணாமலை அக்னிஸ்தலம். இது சித்தர்களின் பூமி, தபோவனர்களின் தாயகம் என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த திருவண்ணாமலையிலே நம்முடைய பாதம் படாதா? அண்ணாமலையாரின் தரிசனம் நமக்கு கிடைக்காதா? அங்கிருக்கக்கூடிய மகான்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காதா என்று இன்றும் நம்மை ஏங்க வைக்கின்ற ஸ்தலம். இந்த ஸ்தலத்திலே பல அருளாளர்கள் தங்கி சமாதி அடைந்து நம்முள் அருள் ஒளியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகான் தான் நாம் இன்று காண இருப்பது. கடவுளின் கொடை என்றும் அவருக்கு ஒரு செல்ல பெயர் உண்டு. காசி மகான் என்றும் அவரை அன்போடு அழைப்பார்கள் ஆன்மீக அன்பர்கள். அப்படிப்பட்ட ஒரு மகான் யார் என்று நாம் தெரிந்து கொண்டால் மிகவும் அற்புதமான ஒரு செயலாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகான் யோகி ராம் சரத்குமார். அவருக்கு ஆன்மீகத்திலே 3 தந்தைகள். அவரே சொல்லிக் கொள்வார், எனக்கு 3 தந்தையர்கள் இருக்கிறார்கள் என்று. ஆனால் அவருடைய பூர்வீகம் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலில் காசிக்கு சென்றால் முக்தி என்று சொல்வார்கள். ஏன்னா பல ஆன்மீக அன்பர்கள் என்ன நினைப்பாங்க, நான் காசியில இறக்கணும்னு விரும்புறேன், ஏன்னா அது ஒரு ஆன்மீக தலம், அது ஒரு ருத்ர பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆன்மீக பூமியிலே அவர் அவதரித்தார். 1918 டிசம்பர் 1ஆம் தேதி அவர் பிறந்தார். நார்தரா என்ற ஒரு சிறிய கிராமத்திலே. அந்த கிராமம் கங்கை கரையோரம் அமைந்துள்ள கிராமம். பல சாதுக்களும் சன்னியாசிகளும் நித்தமும் அங்கே வாசம் செய்யக்கூடிய சிவனுடைய பூமி அது. அப்படிப்பட்ட ஒரு கிராமத்திலே ராம்தத் குன்வர் குசும் தேவி என்ற தம்பதிக்கு அவர் பிறந்தார். 2வது மகனாக பிறந்த அற்புதமான ஞான குழந்தை மகான் யோகி ராம் சரத்குமார். மிகச் சிறிய வயதிலேயே அவர் புராண கதைகளை கேட்டுக்கொண்டே வந்திருந்தார் தன்னுடைய தந்தையின் மூலமாக. ஏன்னா அவருடைய தந்தை ராமருடைய பக்தர். அதனாலதான் இவருக்கு இந்த பெயர் இடப்பட்டது, ராம் சுரத் குன்வர் என்ற பெயர். அவர் ஒவ்வொரு நாளும் என்ன பார்க்கிறார், அந்த காசி மாநகரத்திலே வாரணாசியிலே பல சாதுக்கள் சந்நியாசிகள் பலரும் அங்கே வந்து பல தவங்களை செய்கிறார்கள், நிஷ்டையில் அமர்கிறார்கள், தியானம் செய்கிறார்கள். இதெல்லாம் பார்த்து பார்த்து வரும்பொழுது அவருக்குள்ள ஒரு ஞான தேடல் ஆரம்பிக்கிறது. அவருக்கு ஒரு ஞான விதை ஊன்றப்படுகிறது. ஆனா தகுந்த குரு கிடைச்சா மட்டும்தான் அது வளர முடியும். அதற்கான பக்குவத்தை அவ்வளவு எளிதில் வழங்கிவிடவில்லை கடவுள். மிகவும் அவரை கொஞ்சம் சோதித்துத்தான் கொடுத்தார்கள் போலும். ஏன்னா இளமை காலத்துல அவரு அந்த ஞான தேடலில இருந்தாரு. அவருக்கு சிறிய வயதாக இருக்கும் பொழுது, ஒரு 10-12 வயது சிறுவனாக இருக்கும் பொழுது அவர் என்ன செய்வாராம், பல சாதுக்களையும் சன்னியாசிகளையும் கூட்டிக் கொண்டு வந்து தம்முடைய வீட்டிலே அழைத்து கொண்டு வந்து தம்முடைய தாயாரிடம் கூப்பிட்டு சொல்வாராம், அம்மா இவர்களுக்கெல்லாம் சாப்பாடு தயாராகி விடுமா, அவர்களுக்கு நீ உணவு சமைப்பாயா அப்படின்னு கேட்பாராம். அப்படி இல்லை, இப்போ அது உணவு தயாராகவில்லை அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாராம், அடுத்த வீட்டுக்கு சென்று அவர்களுக்காக அவர் பரிந்துரை செய்வாராம். எவ்வளவு ஒரு கருணை உள்ளம் பாருங்கள். அப்பொழுது அவருக்கு அவங்க அம்மா என்னன்னு சொல்லுவாங்களாம், அந்த குழந்தைய சாத்வி பேட்டான்னு சொல்லுவாங்களாம். மிகவும் சாதுவான குழந்தைன்னு தான் சொல்லுவாங்களாம். தம்முடைய குழந்தை வல்லவர்களாக வேண்டும் என்று எந்த தாயும் மிகவும் ஆசைப்படுவதில்லை. ஆனால் நல்லவர் என்று சொல்லிவிட்டால் அந்த அம்மாவுடைய உள்ளம் மிகவும் குதூகலிக்கும். அப்படித்தான் இருந்தது குசும் தேவியினுடைய உள்ளம், அந்த தாயின் உள்ளம். இவர் ஆடல் பாடல் இதிலெல்லாம் அவருக்கு அவ்வளவாக நாட்டம் இல்லை. ஆனா விளையாடுவாரு, நன்றாக படிப்பார், BA பயின்றார். அதற்கு பின்பு ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் அவர் பயின்றார். ஒரு பள்ளியிலே அவர் ஆசிரியராக பணிபுரிந்தார். ஆனா ஞான தேடல் அவருக்கு இருந்து கொண்டே வந்தது. யாராவது ஒரு நல்ல குரு கிடைத்தால் அது துளிர்விட ஆரம்பிக்கும். அதற்கான தருணம் இன்னும் வரவில்லை. அவருக்கு கல்யாணம் ஆயிற்று. ரஞ்சனி தேவி என்ற ஒரு மனைவி அவருக்கு வாய்த்தது இறைவன் அருளால். அவருக்கு குழந்தைகளும் பிறந்தன. அமிதாப் என்ற மகன், யசோதரா, வீணா, மாயா என்ற 3 மகள்களும் பிறந்தார்கள். ஆனா பாருங்க, அவருக்கு இல்லறத்துல அவ்வளவு நாட்டம் இல்லை. அவருக்கு என்ன ஒரு ஆசைனா, ஒரு நல்ல குரு கிடைக்க மாட்டாரா அப்படின்னு அவருடைய தேடல் அதிகமானது. பல புராணங்களை படிக்கிறார், பல செய்தித்தாள்களையும் பார்க்கிறார். யாராவது நமக்கு ஞான குரு தென்பட மாட்டாரா, அவருடைய பாதங்களிலே விழுந்து நாம
நல்ல ஒரு அருளாசி வாங்க மாட்டோமா, அவருடைய அந்த அடைக்கலத்திலே நாம் சேர மாட்டோமா அப்படின்னு தான் அவருடைய உள்ளம் தவித்து கொண்டிருந்தது, துடித்து கொண்டும் இருந்தது. ஆனா அதற்கான வாய்ப்பு இன்னும் கிட்டவில்லை. அவர் என்ன பண்றாரு, இந்த தேடல்ல இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு கவனம் செல்கிறது. என்னன்னா, மகான் அரவிந்தருடைய சன்னிதானம் இது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஆன்மீக தேடலில் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, வாரணாசியிலிருந்து தென்னிந்தியா வருகிறார். வந்து பாண்டிச்சேரியில மகான் ஸ்ரீ அரவிந்தரை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அவரு யோக சாதனம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அவரை பார்க்க முடியல. ஆனா பகவான் ரமணரை அவர் சந்தித்தார் திருவண்ணாமலைக்கு வந்து. அப்போ பகவான் ரமணருடைய ஆசிரமத்துல ஒரு ஆன்மீக அன்பர் அவருக்கு வழிகாட்டுகிறாராம். என்னன்னா, ஐயா நீங்க கஞ்சன்காடு என்று சொல்கின்ற ஒரு கிராமத்துக்கு போங்க, மங்களூர் பக்கத்துல இருக்கு. அங்க ஒரு துறவி இருக்காரு, ஒரு சாது இருக்காரு. அவர்கிட்ட போனீங்கன்னா ஒரு கால் உங்களுடைய இந்த ஆன்மீக தேடல் இன்னும் விரிவடையும், அதற்கான அடித்தளம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு வழிகாட்டல் சொல்கிறார். அவரும் அதை ஒப்புக்கொள்கிறார். யோகி ராம் சரத்குமார் என்ன பண்றாரு, சரி நாம அங்க போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா அங்க போனாக்க அவ்வளவு சீக்கிரம் அவருக்கு குருவின் தரிசனம் கிடைக்கவில்லை. மறுபடியும் அவர் என்ன பண்றாரு, வாரணாசிக்கு போய் விடுகிறார். 2வது தடவையாக வருகிறார். அப்ப அவர் என்ன பண்றாரு, மகான் ஸ்ரீ அரவிந்தரை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிட்டுகிறது. ரொம்பவும் ஆனந்தப்படுறாரு. ஆஹா நாம சந்திச்சிட்டோம், நமக்கு ஒரு நல்ல ஆன்மீக வாயிற்கதவு திறந்து விட்டது அப்படின்னு அவருக்கு ரொம்பவும் சந்தோஷம். அவர் என்ன பண்றாரு, மறுபடியும் கிளம்பி வடநாட்டு யாத்திரை புறப்படுகிறார். கேதார்நாத், பத்ரிநாத், ரிஷிகேஷ் இத்தகைய ஒரு இமயமலை சாரல்கள்லாம் சென்று அவர் தேடுகிறார். நமக்கான ஒரு நல்ல ஆன்மீக குரு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு தேடல்ல அவருக்கு அந்த உள்ளம் செல்கிறது. ஆனா இப்போ 2வது தடவையா அவர் தென்னாட்டுக்கு வந்துட்டு போனார் இல்லையா, அப்போ அவருக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. என்னன்னா, அரவிந்தர் சமாதி அடைந்து விட்டார் அப்படின்னும் ஸ்ரீ ரமண மகரிஷியும் சமாதி அடைந்து விட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் அவருக்கு துக்கமாக போய்விட்டது. நமக்கு ஆன்மீக வழிகாட்டிகளாக இருந்தார்கள், ஆனா இப்ப நம்ம பிரிந்து சென்று விட்டார்களே அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு மிகவும் துக்கம் நெஞ்சை அடைத்தது. இப்ப நாம யாரை அடைக்கலமாக தேடுவது என்ற எண்ணம் அவருக்கு மேலோங்கி இருந்தது. அப்ப அவர் என்ன பண்றாரு, சரி நமக்கு இப்போ ஒரே வழி என்ன இருக்கு, பாப்பா ராமதாஸை தான் நாம சந்திக்கணும், அங்க நம்ம மறுபடியும் போகணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாரு. 3வது தடவையாக அவர் தென்னிந்தியா வருகிறார். அங்க வந்து அவரை சந்திக்கிறாரு கஞ்சன் காட்டுல. அப்போ ராமதாஸ் கிட்ட கேட்கிறாரு, ஐயா நீங்க எனக்கு தீட்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் சொல்றாராம், பாப்பா ராமதாஸ் நீங்க ராமநாமத்தை இடைவிடாம தொடர்ந்து ஜெபிக்கணும் அப்படின்னு அவரு ஒரு கட்டளை இடுறாரு. குருவின் கட்டளை அது. அதை அவர் சிறமேற்கொள்கிறார் யோகி ராம் சரத்குமார். அவர் என்ன பண்றாரு, 24 மணி நேரமும் இடைவிடாது தொடர்ந்து இரவும் பகலுமாக ராமநாமத்தையே உச்சரிக்கிறாராம். கனவுலையும் நினைவிலும் அவருக்கு என்ன ஞாபகம் வருகிறது, ராமனின் திருவடியும் ராமநாமமும் மட்டுமே அவருக்கு வாழ்க்கையாக போயிற்று. தன்னை மறந்து தன் நிலை மறந்து அவர் என்ன பண்றாரு, அந்த ராமநாமத்திலேயே அவரு லயிச்சு விடுறாரு. அப்போ உன்மத்தம் பிடித்த நிலை ஒன்று ஏற்படும் இந்த சாதனத்துல, யோகா சாதனத்துல. அது பல அன்பர்களுக்கு கிடைத்திருக்கிறது வரப்பிரசாதமாக. நீங்க அபிராமி பட்டருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீர்களானால் இது உண்மை என்று புலப்படும். அவர் என்ன பண்ணுவாரு, தன்னிலை மறந்து மிகவும் பரவசமான ஒரு ஆழ்நிலைக்கு சென்று விடுவார்கள். இது ஆன்மீகம் கண்டறிந்த உண்மை. இது யோக சாதனத்தின் மூலமாக விளையக்கூடிய ஒரு உண்மை. இது அவருக்கு கிட்டியது. ஆனா அங்க இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, இவர் ஏதோ பித்து பிடித்தவர் போல இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவரை மென்மையாக வெளியேற்றி விடுகிறார்கள் அந்த ஆசிரமத்தை விட்டு. அவர் என்ன பண்றாரு, திரும்பவும் தம்முடைய ஊருக்கு புறப்படுகிறார், அந்த நார்த்தரா கிராமத்துக்கு. அங்க போன உடனே அங்க அவருடைய மனைவி பார்க்கிறார்கள். அவங்க ரொம்பவும் கவலைப்படுறாங்க. ஏன்னா இவர் தன்னிலை மறந்து இருக்கிறாரே, சரிவர சாப்பிடுறதும் கிடையாது, தூங்குறதும் கிடையாது, ஏதோ பித்து பிடித்தவர் போல இருக்கிறாரே அப்படின்னு இந்த அம்மையாருக்கு ரொம்பவும் கவலையாக போய்விட்டது. ஊர் மக்களும் பார்க்கிறார்கள், ஆனா யாரும் கிட்ட வரமாட்டேன்றாங்க. இது ஒரு உன்மத்தம் பிடித்த நிலை. இந்த நிலை பல ஞானிகளுக்கு கிட்டி இருக்கிறது. அப்போ அவர் என்ன பண்றாரு,
இது யாரால தீரக்கூடிய ஒரு விஷயம்னு சொன்னா இறைவனால மட்டுமே இது தீர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பிரபஞ்சத்துல ஒரு ஞானியோட நிலை எப்படி இருக்கும்னா, இறைவனுடைய அனுகிரகம், அந்த அருள் அவர்களுக்கு சூழ்ந்திருக்கும் பொழுது அவர்களால பேச முடியாது, வெளியே அவர்களால பார்க்க முடியாது, பார்வையை கொண்டு உள்ளேயே அவங்க பார்த்துக்க வேண்டியதுதான். இந்த நிலை ரமணருக்கும் வாய்த்திருக்கிறது. மூன்றாவது கண் மூலமாக பார்க்கப்படுவோம் என்று சொல்வோம் அல்லவா, அந்த நிலை அவருக்கு வந்துவிட்டது. வெளியே அவருக்கு பார்வை கிடையாது, அதாவது அந்த வெளியுலக தொடர்பிலே அவருக்கு நாட்டம் கிடையாது. உள்ளேயே பார்த்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய ராமனை, இந்த ராமநாமத்தை. அவர் என்ன பண்றாரு, 1952 59 வருடம் வரைக்கும் அவர் இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் செய்கிறார். அவர் கால்படாத இடம் கிடையாது, அத்தனை ஸ்தலங்களுக்கும் அவர் செல்கிறார். ஆனா திரும்ப வரார் கஞ்சன் காட்டுக்கு. தன்னுடைய குரு பாப்பா ராம்தாஸை சந்திக்கிறார். அவர்கிட்ட கேட்கிறார், ஐயா நீங்க எனக்கு ஒரு மந்திரத்தை உபதேசிக்கணும் அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு, ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், இந்த நாமத்தை நீ தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வா அப்படின்னு அவரை ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா அங்க இருக்க அவரு அனுமதி கொடுக்கல. ஏன்னா ஒரு குரு இருக்கிறாருன்னு சொன்னா அந்த இடத்துல இன்னொரு குரு உருவாக முடியாது. ஒரு ஆலமரத்தின் கீழே இன்னொரு ஆலமரம் முளைக்க முடியாது, இது நியதி. அவர் என்ன பண்றாரு, நீ இங்கிருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவருக்கு ரொம்பவும் வருத்தமா போயிடுது யோகி ராம் சரத்குமாருக்கு. ஐயா நீங்க போகணும்னு சொல்றீங்க, நான் எங்க போவேன், எனக்கு யார தெரியும் அப்படின்னு கேட்கிறாரு. நீ எங்கேயாவது போ அப்படின்னு, நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவருடைய குரு சொல்றாரு, நீ பிச்சை எடு அப்படின்னு சொல்றாரு. சரி, இதற்கு மேல நாம கருணையை எதிர்பார்க்க முடியாது, குரு சொல்லிட்டாரு வெளியே போன்னு. அப்போ குரு கேட்கிறாரு, நீ எங்க போக போற அப்படின்னு கேட்கும் பொழுது தன்னை மறந்து அவர் சொல்றாராம், பாருங்க நான் திருவண்ணாமலைக்கு செல்ல போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது அண்ணாமலையாருடைய கட்டளை போலும். ஏன்னா அவர் வாயிலிருந்து எப்படி வர முடியும் அந்த வார்த்தை, திருவண்ணாமலை என்கின்ற அந்த ஊரின் பெயர். அவரு சரி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிடுறாரு அவருடைய குரு. யோகி ராம் சரத்குமார் திருவண்ணாமலைக்கு வருகிறார். வந்தவர் அமைதியாக ஒரு புன்னை மரத்தடியின் கீழே அமர்ந்திருக்கிறார். யாரையும் அவர் எதையும் கேட்டது கிடையாது, யாசித்தது கிடையாது. எனக்கு உணவு வேண்டும் என்று அவர் கேட்டது கிடையாது. அமைதியாக உட்கார்ந்து கொள்வார். அந்த ஊர் முழுக்க அவர் சுற்றி பார்த்தார். ரமண மகரிஷினுடைய ஆசிரமமாகட்டும், அண்ணாமலையாருடைய கோவிலாகட்டும், எல்லா இடத்திலையும் அவர் சுற்றி பார்க்கிறார். அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து கொள்கிறார். அவருடைய யோக சாதனையினுடைய அதிசயங்கள் மக்களை சென்றடைய பல வருடங்கள் ஆகின்ற. ஏன்னா அவ்வளவு சுலபத்துல மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஒருத்தரை சித்தர்னோ, ஒருத்தரை மகானோ, ஒருத்தரை யோகினோ அவ்வளவு சீக்கிரமாக அடையாளப்படுத்த மாட்டார்கள். இவருக்கும் அதுதான் நடந்தது. ஏன்னா நீங்க ஸ்ரீ பூண்டி மகானுடைய அற்புதங்கள்ல பார்த்தீர்களானாலும் அதை தான் நீங்க கண்கூடாக பார்க்க முடியும். அவரை முதல்ல ஒரு யோகின்னு யாரும் ஏத்துக்கல. ஏன்னா அவரை ஒரு பைத்தியம்னு தான் நினைச்சாங்க. ஏன்னா அவர் பாட்டுக்கிட்டு சென்றுகிட்டே இருப்பாரு. ரொம்பவும் வேகமான நடை அவருடையது. அவர் யாருக்கிட்டையும் கையேந்தி எனக்கு உணவு வேண்டும் என்று கேட்டது கிடையாது. அதே போலதான் காசி மகான் என்று சொல்லப்படுகின்ற யோகி ராம் சரத்குமாருடைய வாழ்க்கையிலும் நடந்தது. அவருடைய மகிமை மெல்ல மெல்ல தான் மக்களுக்கு எட்டியது. அவர் கையில ஒரு குச்சி வச்சுக்கிட்டு இருப்பாரு, ஒரு கையில கொட்டாங்குச்சி, இன்னொரு கையில ஒரு விசிறி வச்சுக்கிட்டு இருப்பாரு. ஒரு பச்சை நிற தலைப்பாகை அணிந்திருப்பார். ஒரு சால்வை, அது அவருடைய குரு பாப்பா ராம்தாஸ் அவருக்கு வழங்கியது. இதுதான் அவருடைய கையில் இருக்கக்கூடிய சொத்து. ஆனா அவருடைய முகத்துல மலர்ந்த சிரிப்பு இருக்கும். ரொம்பவும் அமைதியா இருப்பார். யார்கிட்டையும் பேச மாட்டார். மௌனமாக அவர் ராமநாமம் ஜெபித்து கொண்டிருப்பார். நீங்க சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையில பார்த்தீர்களானா, அவருக்கு குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒரு குரு உண்டு. தோத்தாகிரி என்பது அவருடைய பெயர். அவர்கிட்ட இருந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஞானம் வழங்குவதற்கான ஒரு ஆயத்தமாக ஒரு அருளாசி வாங்குவதற்காக புறப்பட்டாராம். அப்போ அவரு மந்திர சித்தி ஏற்படணும்னு கேட்டிருக்காரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவரும் கொடுத்திருக்கார் அவருடைய குரு.
அது எத்தனை நாளில் செயல்பட்டது என்று சொன்னால் 3 நாட்களில் அவருக்கு மந்திர சித்தி ஏற்பட்டு விட்டதாம் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு. அப்போ அவர் சொல்றாராம், ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய குரு, நீ இந்த நிலையை 3 நாளில் எட்டி விட்டாய், ஆனால் இது எனக்கு கைகூட பல வருடங்கள் ஆயிற்று, 40 வருடங்களை நான் செலவிட்டேன் என்று சொன்னாராம். அப்ப அவருடைய ஞான தேடல் எவ்வளவு ஆழமானதாக இருந்திருக்க வேண்டும், எவ்வளவு தீவிரமானதாக இருந்திருக்க வேண்டும். இங்கே யோகி ராம் சரத்குமாருக்கும் அதே தான் நடந்தது. ஒரே வாரத்தில் அவருக்கு அந்த ஞான நிலை கிடைத்து விட்டது, அந்த சித்தி நிலை அவருக்கு வாய்த்து விட்டது. அவருக்கு அற்புதங்கள் செய்யக்கூடிய அருளை இறைவன் கொடுத்து விட்டார். ஏன்னா அவர் கடவுளுடைய குழந்தை இல்லையா, அது உண்மையாக போய்விட்டது. அவர் கையில ஒரு கொட்டாங்குச்சி வச்சிருப்போம்னு சொன்னோம் இல்லையா, அதில் அவர் யாராவது இனிப்பு கொடுத்தாங்கன்னா அந்த இனிப்பை அவர் பக்தர்களுக்கு கொடுப்பாராம். அந்த இனிப்பு கொடுத்தே பல பேருடைய சர்க்கரை நோயை அவர் கட்டுப்படுத்தி இருக்கிறாராம். எத்தகைய அற்புதம் இது! எதனால் இது சாத்தியமாயிற்று? கடவுளுடைய அருளால் இது சாத்தியமாயிற்று. பல பேருக்கு பால் கொடுத்து அவர்களுடைய வயிற்று நோயை குணப்படுத்தி இருக்கிறாராம். இப்பொழுதும் திருவண்ணாமலையிலே பக்தர்கள் வருகிறார்கள். அவருடைய முக தரிசனம் கிடைத்து விடாதா? அவருடைய ஆசிரமத்திலே நாம் நுழைந்து அவருடைய சமாதி கோவிலை தரிசனம் செய்தால் நம்முடைய கர்ம வினைகள் நீங்கி விடாதா, நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகி விடாதா என்று வருகிறார்கள். ஆனா அவர் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறாரு பாருங்க, என்னுடைய ஆசிரமத்துக்கு வந்து என்ன தரிசனம் செய்து விட்டு போகிறவர்கள் வெறும் கையோடு போக மாட்டார்களாம். நீ என்ன கேட்டியோ அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் சொல்றாரு பாருங்க, என்னுடைய தந்தை உன்னை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாரே தவிர ஒரு காலம் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்ல மாட்டார். எவ்வளவு தன்னடக்கம் பாருங்கள் யோகி ராம் சரத்குமாருக்கு. அவர் ஒரு அத்தாட்சி கொடுக்கிறார். என்னன்னா, நீ கடவுள் உலகத்துக்கு அளித்த கொடை யோகி ராம் சரத்குமார் ஜெயகுரு ராயா, இந்த மந்திரத்தை 3 தடவை சொன்னால் நீ என்ன கேட்டாயோ அது உனக்கு நியாயமாக கிடைக்கும் என்ற ஒரு அத்தாட்சி அவர் நமக்கு பிரமாணத்தை கொடுக்கிறார். அவரை பற்றிய ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் தெரிந்து பல பேர் அவரை சந்திக்க வருகிறார்களாம். அதுல நீங்க முக்கியமானதாக கருதப்பட வேண்டியவர்கள் எழுத்தாளர்கள். ஏன்னா அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உண்மையான ஒரு யோகி தோன்றனா அவங்க விட்டுடுவாங்களா? வந்து சந்திப்பாங்க இல்லையா? வந்து தம்முடைய குறைகளை கூறுவார்கள் அல்லவா, அவருடைய அருள்களை பெற்று சொல்வார்கள் அல்லவா? அப்படி வந்தவர்கள் அநேகம் பேர். கீவா ஜெகநாதன் முதற்கொண்டு பல எழுத்தாளர்கள் அவரை வந்து சந்தித்திருக்கிறார்கள். பவா செல்லத்துறை, அழகிய சிங்கர், எழுத்து சித்தர் பாலகுமாரன் இதிலே முதலிடம் பெறுகிறார். ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறார், என்னுடைய இந்த சிகரத்தை தொட்ட நிலைக்கு காரணம் யோகி ராம் சரத்குமாருடைய அருளாசி என்று அவர் சொல்றார் பாருங்க. பாலகுமாரன், நான் இத்தகைய உச்சத்துக்கு செல்றேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய குரு. அது மாத்திரம் கிடையாது, என்னுடைய எழுத்திலே பேனாவின் நடுவிலே அவர்தான் அமர்ந்திருக்கிறார், அவர்தான் என்னை இயக்குகிறார் என்று சொல்லி இருக்கிறார். இதை விட பெரிய அத்தாட்சி நமக்கு என்ன வேண்டும்? ஒரு குருவின் அருளாசியால் என்ன நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றியான ஒரு மிகப்பெரிய உண்மை நமக்கு இதன் மூலம் தெரிய வரும். ஒரு குரு நினைச்சார்னு சொன்னாக்கா என்ன அற்புதமும் விளைவிக்க முடியும் ஒரு சீடர்களுக்காக. அதை அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் இந்த மந்திரத்தை அவர் நமக்கு உபதேசம் செய்திருக்கிறார். அவர் 2001 பிப்ரவரி 20 சமாதி அடைந்தார். அவருடைய சமாதி கோவில் திருவண்ணாமலையிலே இருக்கிறது. இதில் அவருக்கு சிறு வயதில் ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சி அவருடைய மனதை மிகவும் பாதித்ததாக சொல்கிறார்கள். என்னன்னா, அவர் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அவர்களுடைய வீட்டு கிணற்றிலே அவருடைய அம்மா நீர் இறைத்து கொண்டிருக்கிறார்களாம். அப்போ இவர் என்ன பண்றாரு, விளையாட்டா சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரு கயிறு வீசுகிறாராம். அந்த கயிறிலே மாட்டிக்கொண்டு ஒரு சிட்டுக்குருவி இறந்து விடுகிறதாம். இவருக்கு சொல்லவனாத ஒரு துக்கம். அந்த குருவியை எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்றாரு, எப்படியாவது இது உயிர் பிழைத்து விடாதா என்று பார்க்கிறாராம். ஆனா இறந்த சிட்டுக்குருவி இறந்துதான், ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனா அவருடைய குழந்தை மனம் பாருங்கள், அந்த சிட்டுக்குருவி எடுத்துக்கொண்டு போய் கங்கை ஆறு இருக்கு இல்லையா, அங்க கொண்டு போய் அந்த கங்கை நீரை வாயில் விடுகிறாராம். எப்படியாவது இது கண் திறந்து பார்த்து விடாதா, உயிர் மறுபடியும் மீண்டு விடாதா, இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவருக்கு. ஆனா அந்த குருவி இறந்து விட்டது. அதனால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த துக்கம் அவருடைய மனதிலே ஏற்பட்டு விடுகிறது. அவருக்கு கோவிலுக்கு சென்றார் கூட என்ன சொல்றாராம், சுவாமி என்னை மன்னிச்சுடுங்க, நான் தெரியாம செஞ்சுட்டேன், இந்த குருவியை நான் வேணும்னு சாகடிக்கல அப்படின்னு மன்றாடுவாராம். எத்தனை ஒரு உயிரிரக்கம் பாருங்கள், ஒரு மகானுக்கு இருக்க வேண்டிய கருணை அல்லவா அது.
ஒவ்வொரு அன்பர்கள் மீதும் அவர் அத்தகைய கருணையோடு தான் இருக்கிறார். எப்படியாவது பக்தர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம். இதுல நாம ஒரு முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்தை சொல்லலாம். என்னன்னா, எழுத்து சித்தர் பாலகுமாரன் தம்முடைய குருவை தேடி பயணப்படுகிறார். அப்போ அவரு தம்முடைய அன்னையிடம் கேட்கிறாராம், எனக்கு ஒரு நல்ல குரு கிடைக்கணும், நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது அவருடைய அம்மா சொல்றாங்களாம், நமக்கெல்லாம் குரு, லோகத்துக்கே குரு யாரு? காஞ்சி பரமாச்சாரியார் மகா பெரியவா, அவர்கிட்ட நீ போ, அவர்கிட்ட நீ அருளாசி வாங்கிக்கோ அப்படின்னு கூட்டிட்டு போறாங்களாம் காஞ்சிபுரத்துக்கு. அப்போ ஒரு மிகப்பெரிய நீண்ட வரிசை நின்று கொண்டிருக்கிறது. பாலகுமாரம் நின்று கொண்டிருக்கிறார் தம்முடைய அன்னையோடு. ஒரு கூடை நிறைய சாத்துக்குடி பழங்களை வைத்துக்கொண்டு வருகின்ற பக்தர்களுக்கு அன்போடு பிரசாதமாக கொடுக்கிறார் மகா பெரியவா. இவரும் வருகிறார். இவர் கிட்ட வந்தவுடனே அந்த கூடை காலியாகி விட்டது. இவருக்கா வருத்தமாக போய்விட்டது. நாமளும் ஒரு அருளாசி வாங்கலாம்னு நினைச்சுக்கிட்டு வந்தோம், நமக்கும் அவர் பிரசாதம் கொடுப்பாருன்னு பார்த்தாக்கா இப்படி காலியாகி விட்டதுன்னு நினைக்கும் பொழுது பாருங்க, ஒரு பங்கனப்பள்ளி மாம்பழத்தை எடுத்து கையிலே கொடுக்கிறாராம் காஞ்சி மகா பெரியவா. என்னன்னு ஆசீர்வாதம் பண்றாரு, நீ எப்படி நினைக்கிறாயோ அப்படியே உன் குரு உனக்கு கிடைப்பார் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. இதுல நீங்க ஒரு கவனிச்சு பார்க்கணும். அவர் கேட்கிறாராம் பாலகுமாரன் மானசீகமாக, என்னுடைய குரு என்னோடு சேர்ந்து உணவருந்த வேண்டும் அப்படின்னு. ஏன்னா சகஜ நிலைக்கு வரணும் இல்லையா? அப்பதானே ஒரு நல்ல ஒரு ஆன்ம வளர்ச்சி நமக்கு கிடைக்கும். அப்படிதான் கேட்கிறாராம் பாலகுமாரன். அப்படியே கிடைத்தார் யோகி ராம் சரத்குமார் அவருக்கு குருவாக. இன்றும் அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் யோகி ராம் சரத்குமார். நம்ம என்னன்னு சொல்லணும், யோகி அவரு பாலகுமாரன் ஒரு மந்திர வார்த்தையை சொல்லியிருப்பார். என்னன்னா, ஃபைண்ட் டிவைன் பவர் யோகி ராம் சரத்குமார் ஜெயகுரு ராயா. இந்த வார்த்தையை நீங்கள் 3 தடவை சொன்னால் என்னுடைய குரு கட்டாயமாக உங்களுக்கு எத்தகைய கஷ்டங்களில் இருந்தும் விடுவிப்பார், அவர் தம்முடைய அருளை வழங்குவார் என்று அத்தாட்சி கொடுத்திருக்கிறார். நாமும் அந்த மந்திர வார்த்தையை சொல்லி பகவான் யோகி ராம் சரத்குமாரை வணங்குவோம். வணங்கி வாழ்வில் பல நல்ல வளங்களை பெறுவோம். ஃபைண்ட் டிவைன் பவர் யோகி ராம் சரத்குமார் ஜெயகுரு ராயா, யோகி ராம் சரத்குமார் ஜெயகுரு ராயா, யோகி ராம் சரத்குமார் ஜெயகுரு ராயா. மீண்டும் ஒரு அருளாளர் சந்திப்பிலே சந்திப்போம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.